தியத்தலாவ கார் பந்தயத்தில் நடந்தது என்ன? தியத்தலாவ ஃபாக்ஸ்ஹில் கார் பந்தயத்தின் போது நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 23 பேர் காயமடைந்து தியத்தலாவை மற்றும் பதுளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுள் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக காணப்படுவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் 4 போட்டி கண்காணிப்பாளர்கள், 3 பார்வையாளர்கள் என மொத்தமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அவிசாவளி தல்துவ பிரதேசத்தில் வசிக்கும் 32 வயதுடைய இராணுவ சிப்பாய் ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட ஃபாக்ஸ்ஹில் சூப்பர் கிராஸ் மோட்டார் பந்தய தொடர் 5 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இக்கோர விபத்து தொடர்பான தகவலை நேரில் பார்த்த ஒருவர் சாட்சியம் வழங்கியுள்ளார். அதில் இவ்விபத்தானது ஏற்பாட்டு குழுவினர் மற்றும் பந்தய நடுவர்களின் தவறினால் நேர்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கார் தடத்தில் விபத்துக்குள்ளானதை அடுத்து அப்பகுதியில் அதிக தூசு படிந்திருந்தது. நடுவர்களின் கவனக்குறைவால் 2வது காரும் தடத்தில் விபத்துக்குள்ளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விபத்து இடம்பெற்ற போது கார் சாரதிகளின் உதவியாளர்கள் பந்தயத்தை நிறுத்துமாறு டிராக் மார்ஷலிடம் கோரிக்கை விடுத்த போதும் அவர்கள் மறுத்ததாகவும் அந்த நபர் குறிப்பிட்டுள்ளார். கார் பந்தயம் ஆரம்பித்து சில நிமிடங்களிலேயே கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி தடம் புரண்டதன் காரணமாக கடுமையான தூசி வெளியேறிய நிலையில் வீதியில் நடப்பது கார் ஓட்டுபவர்களுக்கு தெரியாத அளவு மோசமான நிலையில் காணப்பட்டுள்ளது. பொதுவாக பந்தயத்தின் போது ஓர் கார் விபத்துக்குள்ளாகினால் அங்கிருக்கும் பணியாளர்கள் மஞ்சள் கொடியை அசைத்து சாரதிகளுக்கு தெளிவுபடுத்துவது வழமையாகும். இவ்வாறான நிலையில் 2வது கார் ஒன்றும் அதே இடத்தில் விபத்துக்குள்ளான போதிலும் போட்டியை நிறுத்தாமல் தொடர்ந்துள்ளனர். இதன்போது 2வது காருடன் மோதிய 3வது கார் பொதுமக்கள் இருந்த திசை நோக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளது. 1வது கார் விபத்துக்குள்ளான போதே மக்கள் அவ்விடத்தை விட்டு சென்றிருந்தனர். சிறிய அளவிலானோர் மட்டுமே அவ்விடத்தில் இருந்துள்ளனர். முதல் கார் விபத்துக்குள்ளான போது இருந்த கூட்டம் இருந்திருந்தால் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் 1வது கார் விபத்துக்குள்ளான போது தூசி அதிகரித்த நிலையில் பந்தயத்தை உடனடியாக நிறுத்துமாறு பல தரப்பினரால் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் டிராக் மார்ஷல்கள் அதனை நிறுத்தாமல் தொடர்ந்து நடத்தி சென்றுள்ளனர். பொதுவாக தூசி அதிகரித்தால் வீதியை நினைத்து தூசியை குறைக்கும் பணி மேற்கொண்டிருக்கப்படல் வேண்டும். ஆனால் விபத்தின் பின்னரே வீதியை நினைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதென சம்பவத்தில் நேரில் பார்த்தவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஓட்டப்பந்தயத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் 2 போட்டியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். Bisa nggak bisa ya, ntar, kalau itu